நீயா நானால இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஃபுட் பிஸ்னஸோட லாஸ் எல்லாம் வந்து ஒரு ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதே இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மாடல்ஸு ஜென்ரலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிறவங்க வந்து பிஸ்னஸுக்கு தூண்டி லாஸ் பண்ணது மட்டும்தான் வந்து கோர் இன்க்ரீடியண்ட்டே இருந்திருக்கும். இது வந்து ரீசெண்டாக இந்த ட்ரெண்டு வந்து கொஞ்சம் நிறைய வந்துடுச்சு. வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க வந்து தூண்டி பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது. இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நல்ல ஒரு ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் ஃப்ரான்ச்சைசி வச்சுருக்கோம், இது வந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுது, பேப்பர் ஒர்க்கெல்லாம் வந்து காட்டி நிறைய பேரை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ட்ரூ அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உண்மையாக தப்பான்றதை நம்ம அப்புறம் வருவோம். முதல் விஷயம், நீங்கள் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா வேலைக்கு கம்முன்னு போங்க, இருக்கிற காசை சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த காசையும் உங்களோட ஃபியூச்சருக்கு வந்து சரியாக இருக்குன்றது தான் வந்து ப்ரூவனான உண்மை. ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸட் டெபாசிட்லேயோ கோல்டுலேயோ ஒரு சின்ன சின்ன இடம் வாங்குறதுலையா இருக்கட்டும், அமைதியாக பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்துட்டு நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்க வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் லாஸ் ஆனீங்க அப்படின்னா இயர்ஸ் ஆகும் உங்களோட சேவிங்ஸை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. போட்டு வச்சிருக்கிறதையுமே வந்து இன்னும் பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடாதீங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த துணிக்கடை வியாபாரமாக இருக்கட்டும், ஃபுட் பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ட்ரேட் எக்ஸ்போ அது இதுன்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷோலையே வந்து அட்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வந்து பிஸ்னஸ் பற்றி பேசுகிறவங்களா இருக்கட்டும், இந்த கோர்ஸ் விற்கிறவங்களா இருக்கட்டும், ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் விற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து சம்பாதிக்கணும், கொஞ்சம் கேபிட்டல் வச்சுருந்துருப்பாங்க. அந்த கேபிட்டல் எப்படி வந்திருக்குன்னா வேலைக்கு போய் தான் வந்திருக்கும். அந்த காசை வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸுக்கு வந்து இப்போ என்கிட்ட ஒரு சஃபிஷியண்டான ஒரு அமௌண்ட் இருக்குது, சரி இதுக்கு அடுத்து எப்படி நம்ம லிவரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னன்னா பிஸ்னஸ் தாட்டு உள்ளே வருது. அந்த பிஸ்னஸ் தாட்டோட ஆளுங்க மட்டும்தான் இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆளுங்களோட டார்கெட்டுன்றது தான் வந்து உண்மை. இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு இடத்துல வந்து ஒரு துணி கடையோ ஃபுட் ஷாப்போ வந்து நீ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேபிட் எக்ஸ்பேன்ஷன்ன்ற பேரில் அந்த பிஸ்னஸ் மாடல் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட்டை விற்பாங்க. they are not selling their product, they are selling their business model அப்படின்றது தான் வந்து விஷயம். ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து கேட்டகரியே வேறு, அதை தாண்டி இப்போ டைவர்ட் ஆகி போயிட்டு இருக்குன்றது தான் வந்து உண்மையான விஷயம். ஒரு பிஸ்னஸ் மாடல் எடுத்துக்க வேண்டியது ப்ரூவன் பிஸ்னஸ் மாடல் என் இடத்துல இவ்வளோ ரெவன்யூ மேக் பண்ணுது, உங்கள் இடத்துல நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களை கைட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்து ஃப்ரான்ச்சைசி மாடல் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்டீரியர் காஸ்ட்டு, ஃபர்னிச்சர் எல்லாமே வந்து நம்மளோட காஸ்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று பே பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃப்ரான்ச்சைசியோட பிராண்ட் நேம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. வாட் இஸ் த பாயிண்ட் இன் பர்ச்சேசிங் தேர் பிராண்ட் நேம்? இப்போ மதுரையில் பன் பரோட்டா விற்கிது அப்படின்னா மதுரையில் 4 கடையில் நல்லா இருக்குன்னா நான் அந்த 4 கடை தான் நல்லா இருக்கும். நீங்கள் கொண்டு வந்து சென்னையிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போட்டு பன் பரோட்டா மதுரை பன் பரோட்டான்னு போட்டிங்கன்னா விற்க முடியாது. ஃப்ரான்ச்சைஸின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிஸ்னஸ் மாடல். இப்போ வந்து நிறைய பிஸ்னஸ் மாடல் தான் கொண்டு வந்து ப்ராடக்டாக விற்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் பை.